Hi friends, எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்க சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல நாம Redmi K30 வந்து லான்ச் பண்ண போறாங்க. சைனால அபிஷியலா அதுக்கான இமேजेस என்னென்ன ஸ்பெக்ல வரப்போகுது முழு டீடைல்ஸும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் ரேட் மட்டும் தான் தெரியல. அதுவும் நாளைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு தெரிஞ்சோனே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அநேகமா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழ நான் ஆட் பண்ணிருப்பேன் ரேட் டீடைல்ஸ்லாம். அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதோட முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்துல உள்ள பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், Redmi K20 பார்த்தீங்கன்னா Snapdragon 730ல வச்சு லான்ச் பண்ணாங்க. நல்ல ஒரு கேமரா, பாப்அப் செல்ஃபி, ஒரு யூனிக்கான டிசைனில் வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி தரக்குள்ள அடுத்த சீரிஸ் Redmi K30யை லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கான என்னென்ன ஸ்பெக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். உள்ளே யூஸ் பண்ண சிப் பார்த்தீங்கன்னா Snapdragon 765 சிப்பு, அதுவும் 765Gன்றதை வேறு மென்ஷன் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து ஒரு 5G மொபைல், கூடவே NFC சப்போர்ட் இருக்குது. வழக்கமாக நம்ம இந்தியாவுக்கு வரும்போது அந்த NFCயை கட் பண்ணிடுவாங்க. 5Gயும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு வரும்போது 5G வராது, மேக்ஸிமம் வராது. ஏன்னா இன்னும் எல்லா நெட்வொர்க்லேயும் அது அப்ளேபிள் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் இப்போதைக்கு 5G வந்து ரிலீஸ் பண்ணலை. கூடிய சீக்கிரம் வந்து அடுத்த வெர்ஷனாக வரும்போது 5G கண்டிப்பாக வரும். இது வந்து முழுக்க சைனாவுக்கு மட்டுமே சாத்தியம் 5G. இந்தியாவுக்கு வரும்போது NFCயை கட் பண்ணிடுவாங்க, அந்த 5G இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைனாவில் மட்டும்தான் Snapdragon 765G யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வரும்போது 730G சிப்பில் வரும். அதாவது 730யோட கொஞ்சம் அட்வான்ஸான சிப்பில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியலை. ஏன்னா லான்ச் பண்ணும் போது இன்னொரு மாற்றத்தோடு லான்ச் பண்ணாங்க. எப்பயுமே ரெட்மி அப்படி தான், சைனாவில் ஒரு ப்ராசஸரில் வரும், இந்தியாவுக்கு வரும்போது இன்னொரு மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அந்த Y1 L1 சர்டிஃபிகேட்டோட, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஹெச்டியில் வீடியோ பார்க்குறதுக்கு அது ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சில விஷயம் கட்டும் பண்ணுவாங்க, சில விஷயம் இன்க்ரீஸும் பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த மெயினான விஷயம்னா டிஸ்பிளே 6.7 இன்ச் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் AMOLED கொடுக்கல, இது ஒரு சின்ன ஏமாற்றம். அடுத்ததாக இன்னொரு மைனஸ் என்னென்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அவங்க இன் டிஸ்பிளேவும் கொடுக்கல, பேக்லேயும் கொடுக்கல. எங்கடா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே சாம்சங் யூஸ் பண்ணி அது ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆச்சு. எந்த அளவுக்கு சைடில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அந்த சென்சிட்டிவிட்டி யூஸ் ஆகும், அந்த நார்மலாக ஃபிசிக்கல் ஸ்கேனர் மாதிரி இதுவும் ஸ்பீடாக தான் யூஸ் ஆகும். ஆனால் சில பேர்த்துக்கு அந்த சைடில் ப்ரெஸ் பண்ணுறது அவ்வளவோ பிடிக்குமா என்னன்னு தெரியல. மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது. நம்மளுக்கு ஒன்று பேக்கில் இருக்கணும், இல்லை இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கணும். அவங்க பேக்லேயே கொடுத்துருக்கலாம் அழகாக. இப்போ பேக் சைடுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான ஹைலைட்டான விஷயமே அதான். 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மெயின் கேமராவும், அது சாம்சங் சென்சார். இன்னொன்று வந்து 12 மெகா பிக்சல் ஒயிட் ஆங்கிள், 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ மற்றும் 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ். இந்த 4 செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூயல் கேமரா இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6.7 இன்ச் IPS LCD டிஸ்பிளே. ஆனால் இது வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டூயல் கேமரான்றதுனால பஞ்ச் ஹோல் 2 அப்படியே அழகாக இருக்குது கண்ணு மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 32 ப்ளஸ் 6 மெகா பிக்சல்னு சொல்கிறாங்க. இது வந்து அஃபிஷியலாக நாளைக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சோடனே கீழே மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிடுங்க. ஏன்னா இது வரைக்கும் லீக் ஆனது சைனா ஸ்பெக்கு தான். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள், என்ன ரேட்டு என்னன்றது அஃபிஷியலாக இருக்கும். நீங்கள் செக் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரியை பார்ப்போம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh மிகப்பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது குயிக்காக சார்ஜ் பண்ண 13 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. 0 to 60% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 நிமிஷத்தில் ஏறுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குட்டிகள்ஸ் பார்த்தா ஒரு மணி நேரம் 1/4 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 100, அதாவது 0 to ஃபுல் சார்ஜ் உங்களுக்கு 1 மணி நேரம் போதும். இது ஒரு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பேட்டரி வைஸ். அடுத்து இதுக்கு ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன K20 பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அதாவது 2022. இப்போ தான் ஆஃபரில் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரேட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ வர இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அதே 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா K20யோட ரேட் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ 20 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது அவங்க Snapdragon 765 சிப்போட லான்ச் பண்ணாங்கன்னா ரேட் வந்து 22, 23க்கு வச்சாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பெக்கில் அவங்க கொடுக்குற ப்ராசஸர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். Snapdragon 845 சிப்புக்கு நம்ம உண்மையிலேயே டஃப் காம்படிஷன் தரும். அடுத்ததாக இன்னொரு வேரியண்ட் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போதைக்கு கிடைக்கல. அதாவது K30 Pro, அதுவும் இந்த ஈவெண்ட்லேயே லான்ச் பண்ணுவாங்களா என்னன்றதுன்னு தெரில. ஏன்னா K20 Pro வந்து 855ல் வந்துச்சு. K30 Pro வந்துச்சுன்னா ஒன்று 855 ப்ளஸ்ன்னு சொல்லி லான்ச் பண்ணுவாங்களா, இல்லை Snapdragon 865ல் வருமா என்னன்றது தெரில. ஆனால் இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னென்னா Mi 10 இருக்குது பார்த்தீங்களா, Mi 9 தெரியும், Mi 9, Mi 6, Mi 7, Mi 8,
Mi 10 சீரிஸில் Mi 10ல் 865 வந்து அஃபிஷியல் லான்ச் பண்ணுறோன்னு MIA பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதில் தான் ஃபஸ்ட்டாக 865 யூஸ் பண்ணுவாங்க. அநேகமாக K30 Pro வந்துச்சுன்னா 855 ப்ளஸ் ப்ராசஸரோட தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த K30 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ரேட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? உள்ளே யூஸ் பண்ண சிப் 730G, அதாவது 730யோட கொஞ்சம் அட்வான்ஸான சிப்பை யூஸ் பண்ணி 22,000 நீங்கள் லான்ச் பண்ண அந்த டிசைன் காண்டியும் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அந்த பஞ்சுவல் டிஸ்பிளே, இதுக்கெல்லாம் காண்டி நீங்கள் K30 வாங்குவீங்களா என்னன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பார்க்குறேன். இது போன்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எது வந்தாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுவேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.